இயேசுவின் அக்கினி கிருபை ஊழியங்கள் சார்பாக பரிசுத்த இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இப்போது பவுலின் ஊழிய பாதையை தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றும் அதையே தொடர இருக்கின்றோம். பவுல் நம்மளால் பிரமிக்கத்தக்க வகையில் அவருடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது. அவரது அடி வாங்கிக் கொள்ளும் பொறுமை, பதிலுக்கு திரும்ப அடிக்காத தெய்வீகத்தன்மை, விடாமுயற்சி, இயேசுவின் மேல் உள்ள அன்பு, ஒத்த மனிதனாக உலகையே எதிர்த்து நின்ற தைரியம், இயேசுவுக்காக பட்ட கஷ்டத்தை இன்பமாக அனுபவிக்கும், பாவிக்கும், உணரும் குணம், அவரிடமுள்ள இந்த ஆச்சரியமான குணம் நம்மை பிரமிக்க வைக்கின்றது. இன்றும் நாம் அதையே தொடர்ந்து தியானிக்க இருக்கின்றோம். வசனம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15வது அதிகாரம் 1வது வசனம். சிலர் யூதேயாவிலிருந்து வந்து, நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். எங்கேருந்து வந்தாங்க? யூதாவிலிருந்து. யூதர்கள் வந்து யார்கிட்ட சொல்கிறாங்க? புறஜாதிகள்கிட்ட. என்ன சொல்கிறாங்க? மோசேயின் முறைமையின்படி நடந்தால்தான் ரட்சிப்புங்கிறாங்க. பவுல் புறஜாதி மக்களிடம் போய் இயேசுவை அறிவித்து, அவர் இரத்தம் நமது பாவத்தை மன்னித்து விட்டது, அவர் கட்டளைப்படி வாழுங்க, நீ இயேசுவின் பிள்ளைகளாக ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லி விக்கிரகங்களை விட்டு அவர்களை விலக்கி இயேசுவை நம்ப வைத்து, நமது பாவத்துக்கு அவர் பலியாயினார், ஆகவே நீங்கள் ஆடு மாடுகள்லாம் பலியிட வேண்டாம் என்று நம்ப வைத்த மக்களிடம் போய் பரிசேய விசுவாசிகள் சொல்கிறாங்க, விருத்த சேதனம் பண்ணணும், நியாய பிரமாணத்தை கடைபிடிக்கணும், ஆடு மாடுகளை பாவத்துக்கு பலி கொடுக்கணும், அப்போதான் உங்களுக்கு ரட்சிப்புன்னு சொல்கிறாங்க. இதுவரை பவுல் யூதர்கள் மத்தியில் தான் ஊழியம் பண்ணார். அவங்க அடித்தாங்க, கல்லெறிஞ்சாங்க, துரத்தினாங்க, கொலை செய்ய வகை தேடினாங்க. சரி நீங்கள் போங்கப்பான்னு சொல்லி புறஜாதி மக்களோட வந்தார். அவங்க பயங்கர ஊழியம், நல்ல ரட்சிப்பு, பயங்கர வெற்றி, எல்லோரும் ஏற்றுக்கொண்டாங்க. இப்போ அங்கே வராங்க யூதர்கள், அவர்களை குழப்புறாங்க. ஊழிய பாதையில் உள்ள பிரச்சனையை பாருங்கள். பவுல் இதையெல்லாம் இயேசுவின் வல்லமையால் ஜெயித்து தான் நமக்கு இயேசுவை அறிமுகம் செய்தார். நல்ல போராட்டத்தை போராடினேன் என்கிறார். போராட்டம் பார்த்துருக்கோம். அது நல்ல போராட்டம்னா என்ன? பொறுமை, தாழ்மை, விட்டு கொடுத்தல், பொறுத்து போதல், மன்னித்தல், விலகி வழிவிடுதல், தீமைக்கு தீமை செய்யாமல் நன்மை செய்தல், சபிக்கிறவர்களை சபிக்காமல் ஆசீர்வதித்தல், உலக மேன்மை, புகழ், செல்வம் எல்லாம் அழியக்கூடியது, நிரந்தரம் கிடையாது என்று விசுவாசித்தல், இயேசுவின் கட்டளைப்படி நடந்தால் கிடைக்கும் நித்திய ஜீவனே நிரந்தரம் என்பதை மனதில் பதித்து ஒவ்வொரு பிரச்சனையையும் போராட்டத்தையும் சந்திக்க வேண்டும். இதைதான் பவுல் செய்தார். இதுதான் நல்ல போராட்டம். பவுலின் வெற்றி ரகசியம் இதுதான். அலெக்சாண்டர், த கிரேட் அலெக்சாண்டர் 33 வயசில் உலகத்தில் உள்ள 70% இடத்தை பிடிச்சிட்டாரு. அவர் உலகத்தையே பிடிக்கணும்னு ஆசைப்பட்டார். 33 வயசு தான் வாழ முடிஞ்சுதான் 70% இடத்தை பிடிச்சிட்டாரு. இன்று அவருடைய சந்ததியே உலகத்தில் கிடையாது. அவரை பற்றி பேச ஆளே கிடையாது. ஆனால் பவுல் இன்றும் பேசப்படுகின்றார். இன்றும் அவர் பேசிக்கொண்டிருக்கிறோம் நாம். இதுதான் நல்ல போராட்டம். அடுத்து வசனம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்
16வது அதிகாரம் 13வது வசனம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். எங்கே சபை கூடுது பார்த்தீங்களா? ஆற்றங்கரையில், ஊருக்கு புறம்பே. மழை வந்தால் ஒதுங்க இடம் கிடையாது, இருட்டிட்டுனா வெளிச்சம் கிடையாது, சபை அங்கே கூடுது. இயேசு, இது பிலிப்பு பட்டத்தில் நடக்குது. இயேசு அங்கே பெரிய அற்புதத்தை செய்கிறார். லீதியாளின் இதயத்தை திறக்கிறார். இது மிகப்பெரிய அற்புதம். இந்த அற்புதத்தை மட்டும் இயேசு நம்ம பேசுகிறதுக்கெலாம் செஞ்சிட்டாருன்னா உலகம் ஒரே நிமிஷத்தில் ரசிக்கப்பட்டுரும். எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு விடுவார்கள். எல்லோரும் இயேசு கீழ்ப்படிந்து விடுவார்கள். எல்லோரும் இயேசு கட்டளைப்படி நடந்து விடுவார்கள். உலகம் ஒரு செகண்டில் ரசிக்கப்பட்டு விடும். அப்படி ஒரு பெரிய அற்புதத்தை இயேசு அங்கே பண்ணுறார். இயேசு கான்சியஸில் தான் அவர் ஏற்றுக்கொள்ளணும்னு விரும்புகிறார். அவர் ஏற்றுக்கொள்ளும்போது அவர் ஏற்றுக்கொள்ளவும் மறுக்கவும் நம்மளுக்கு உரிமை கொடுத்து அவர் பண்ணுறார் கான்சியஸில். ஆனால் இது மட்டும் அன்கான்சியஸில் ஸ்டேஜில் இயேசு பண்ணுறார். இந்த அற்புதத்தை லீதியால் விருப்பப்படாமலேயே அவருடைய வார்த்தைகள் அவள் இதயத்துக்குள் சென்று அவளை மாற்றிவிட்டது. அன்கான்சியஸாகவே நடந்து விட்டது. அது ஒரு பெரிய அற்புதமாக இந்த நடக்குது. இது ஆற்றங்களில் நடந்த அற்புதம். நம்ம பெரிய சபை இருக்குது, பெரிய கார் பார்க்கிங் இருக்குது, உள்ள ஏசி இருக்குது, ரொம்ப சேர் போட்டிருக்கிறாங்க, கொயர் இருக்குது, கொயருக்கு யூனிஃபார்ம் இருக்குது, பெரிய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அதெல்லாம் இயேசு அற்புதம் செய்ய தேவையில்லைன்னு காட்டுது. இந்த அற்புதம் ஆற்றங்கரையில் 2 பேர் 3 பேர் 4 பேர் இருக்கிற இடத்துல ஒரு ஒதுக்குப்புறத்தில் பவுல் பண்ணுற பிரசங்கத்துக்கு தேவன் அவ்வளவாக இறங்கி பெரிய அற்புதத்தை செய்தார். அடுத்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்கிறதனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். பார்த்தீங்களா? அவள் பெண்ணு, அவள் குறி சொல்கிறா. அவளுக்கு ஆதாயம் இல்லை, அவளை அடிமைப்படுத்தி வச்சுருக்கான் ஒருத்தன். 2-3 பேர் எஜமான்கள்னு போட்டிருக்கு, அவங்களுக்கு ஆதாயம். இவளே பிசாசினால் குறி சொல்கிறா. ஆனால் இந்த பிசாசை அடிமைப்படுத்தி வச்சிருக்குன்னா ஒரு பிசாசு எவ்வளோ பெரிய பிசாசுன்னு பாருங்கள். அப்படி அந்த பெண் குறி சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அந்த பெண் பவுலை புகழ்றா. அதை நம்ம வாசிக்க கேட்போம். அடுத்த வசனம், 17வது வசனம். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், இரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். பாருங்க, அவளை பற்றி சொல்கிறாரு, தேவனுடைய ஊழியக்காரன், ரட்சிப்பினுடைய வழியை அறிவிக்கிறவர்னு சொல்கிறாரு. அந்த குறி சொல்கிற பெண் சொல்லுது. இயேசுவிடம் பிசாசு இப்படி தான் பேசிச்சுது. பரிசுத்த ஆவியை பார்த்து பிசாசு பயப்படும். அப்படி சொல்லியிருந்தா நம்ம என்ன சொல்லியிருப்போம்? வெரி குட், நல்ல பிள்ளை, கர்த்தர் உன்னை ஏற்படுத்தியிருக்கிறார், இன்னும் சொல்லு, எல்லாத்துக்கும் கேட்கும்படி சொல்லு, நான் பெரிய ஊழியக்காரன் சொல்லு, நான் ரட்சிப்புக்கு வழி நடத்துகிறோன்னு சொல்லுன்னு சொல்லி ஒரு ஊர் புறம் கேட்க சொல்லு, உலகம் புறம் கேட்க சொல்லுன்னு அவளை என்கரேஜ் பண்ணியிருப்போம். ஆனால் பவுல் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினங்கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவரை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. பவுல் கோவப்படுறாரு. பவுலை புகழ்ந்து பேசுது அந்த பிசாசு, உண்மையை சொல்லுது, ஆனால் கோவப்படுறாரு. ஏன்? பிசாசு புகழுது, அதனால் கோவப்படுறார் அவர். இயேசுவை போல பேசாமல் இதை விட்டு புறப்பட்டு போய் என்று சொன்ன உடனே அது புறப்பட்டு போயிட்டு, பவுல் அவர் வேலையை பார்க்க அவர் போயிட்டார், ஜெபம் பண்ணுற வேலையை பார்க்க போயிட்டார். இங்கே அந்த பெண்ணால் குறி சொல்ல முடியவில்லை. ரொம்ப கூட்டம் குறிசலை வந்திருக்கிறாங்க. காசு பணத்தெல்லாம் கொடுத்துட்டு வரிசை நேரில் குறிசலை காத்திருந்துருப்பாங்க. அந்த எஜமான்கள்லாம் துட்டை வாங்கி வச்சுக்கிட்டு குறி சொல்லுவா, நீங்கள் நின்னுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
ஆனால் அவளை குறி சொல்ல முடியல. குறி சொல்ல வார்த்தை வரமாட்டேக்குது. மக்கள்லாம் ஆச்சரியப்படுறாங்க. இதில் அவனை குறி சொல்லி கொண்டு இருந்த பள்ளி குறி சொல்ல முடியலன்னு ஆச்சரியப்படுறாங்க. கொடுத்த துட்டெல்லாம் கேட்டிருப்பாங்க. இந்த செய்தி ஊர் பூரா பரவிட்டு ஊர் மக்களை பெரிய செய்தி ஆயிட்டு. ஏன்னா அந்த பெண்ணு குறி சொல்ல முடியாத செய்தி பெரிய செய்தி. அந்த ரவுடி கூட்டம், அந்த வலுவான கூட்டம், அந்த பிசாசின் கூட்டம், அந்த எஜமானர்கள் அந்த பெண்ணை அடிமைப்படுத்தி வைத்த கூட்டம் இப்போ நம்ம வருமானத்தை கெடுத்தவனை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பிழைப்பை கெடுத்துட்டானே இந்த பவுல்னு சொல்லி அவனை எங்கன்னு தேடுறாங்க. ஏன்னா மக்களை ஏமாற்றி, பிசாசை கடவுள் என்று ஏமாற்றி அவங்க பணம் சமாளித்து பண்ணி கொண்டு இருந்தாங்க. அவங்க வருமானம் இப்போ போயிட்டு அவருடைய எஜமானங்கள்லாம் நஷ்டம் வந்துட்டு அவனை தேடி கண்டுபிடிக்க விடுவிடா அலைகிறாங்க. கண்டுபிடிச்சிட்டாங்க. அவனை இழுத்துட்டு வராங்க. ஆனால் அந்த ரவுடி கூட்டம் ஒரு முட்டாள் ரவுடி கூட்டம். ஏன்னா இவங்களே பிசாசு வச்சு துரத்திட்டு இருக்காங்க. இந்த பிசாசையே ஒருத்தன் வார்த்தைகளால் துரத்திட்டான்னா அவங்ககிட்ட எவ்வளோ வல்லமை இருக்குன்னு சொல்லி இப்போ பவுல் அவங்க மதிச்சிருக்கானு, அவங்ககிட்ட கேட்டிருக்கானு, இந்த வல்லமை எனக்கும் தான் கேட்டிருக்கானு. ஆனால் அப்படி செய்யலை. அவனை இழுத்துட்டு வராங்க. அதிகாரிகிட்டம் சும்மாவாக இழுத்துட்டு வந்திருப்பாங்க. ரவுடி கூட்டம் எப்படி இருக்கும்? பவுலை அடிச்சிருக்கோம், மிதிச்சிருக்கோம், துரத்தி இழுத்துட்டு வராங்க. இழுத்துட்டு வந்து அதிகாரிகிட்ட சொல்கிறாங்க, போய் சொல்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி அந்த அதிகாரிகிட்ட போய் சொல்கிறாங்க, இவன் யூதன், நாமெல்லாம் ரோமர், நமக்கு தகாத முறையை போதிக்கிறார், போதிச்சு கழகம் உண்டு பண்ணுறாருன்னு சொல்லி அவங்க அந்த ஜாதி பேரை மதத்து பேரை வச்சு சொன்ன உடனே அந்த ரோமர் சைடில் அந்த எஜமான்கள் சைடில் கூட்டம் ரொம்ப கூடிட்டு இதெல்லாம் அதிகாரிகள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அதிகாரிகள் என்ன செய்வாங்க? எந்த சைடு கூட்டம் அதிகமாக இருக்கோ, எந்த சைடு வலுவாக இருக்கோ அந்த அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக அவங்க சைடு சாஞ்சிருவாங்க. அந்த உடனே அதிகாரிகள் சொல்கிறாங்க, இவனை அடிக்க சொல்கிறாங்க, சட்டையை கிழிக்க சொல்கிறாங்க, ஜெயிலில் போடுங்கிறாங்க. இது ஒன்றும் பவுலுக்கு புதியதில்ல. சிறையில் போடுறாங்க பவுலை. சாதாரண சிறையில், உள்காவல் அறையில் போடுறாங்க. அதிகாரி அந்த சிறைக்காவலன்னு சொல்லியிருப்பாங்க, இவன் பயங்கர தீவிரவாதி, கொடூரமான குற்றவாளி, இவன் மக்கள் பூரா இவனை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, இவனை நல்லா பார்த்துக்கணும் நீ, அதனால் உள்காவல் அறையில் அட, இவனை தொழு மரத்தில் மாட்டி வையின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி மாட்டப்படுகின்றார் பவுல். சிறைச்சாலையில் பவுல் மட்டும் இல்லை, இன்னும் அநேகர் இருக்கிறாங்க. நேரம் போய்கிட்டே இருக்குது. பவுலுக்கு புசிக்க குடிக்கலாம் ஒன்றும் கொடுக்கப்படலை. நடுராத்திரி வந்துட்டு விளக்குகள்லாம் அணைக்கப்பட்டுட்டு பவுலின் இரவு ஜெபம் துவங்குது. பவுல் தேவனை துதித்து பாடுகின்றார். அனைவரும் கேட்கிறாங்க. அந்த பாட்டு அவர்கள் கிரியை நடப்பிக்கிறது. பவுல் அவர்களுக்கு தலைவனாகிறான். பவுல் அவனுக்கு ஆறுதல் படுத்துகின்றான். நான் சிறைச்சாலையில் வேலை பார்த்துருக்கிறேன், வார்டரா வேலை பார்த்துருக்கிறேன். ராத்திரி ரவுண்ட்ஸ் போவோம் சிறையில். இது மாதிரி அவங்களுக்கு சிறை கைதிகள்லாம் சோகமாக பாட்டு படிப்பாங்க. எங்களுக்கு பாவமாக இருக்கும். ஆனால் சட்டப்படி அப்படி பாட்டு படிக்கக்கூடாது, அவங்க முழிச்சிருக்கக்கூடாது, தூங்கணும். நாங்கள் ஒவ்வொரு செல்லாக டார்ச் அடித்து பார்த்து அவங்க தூங்க சொல்லுவோம். யாரும் பாட்டு படித்து அவங்களுக்கு சத்தம் போட்டு கண்ணை மூடிக்கிட்டு தூங்குன்னு சொல்லுவோம். நாங்கள் அந்த வேலை எனக்கு பிடிக்கலை, விட்டுட்டு வந்துட்டேன். எங்கள் அம்மா அப்பா சரின்ட்டாங்க. ஆனால் சொந்தக்காரங்க, ஊர் மக்கள், நண்பர்கள் எல்லாரும் கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு வந்துட்டேப்பா, கவர்மெண்ட் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் வேறு வேலைக்கு போவோம் அப்படின்னேன். அதே எடுப்பாக கிடைக்கும், ஒரு ரூபா கவர்மெண்ட் வேலையை விட்டால் வேறு வேலை கிடைக்காதுப்பான்னாங்க. ஆனால் என்னுடைய தேவன் எனக்கு வேறு வேலையை கொண்டு பண்ணி கொடுத்தார். இதை விட உயர்ந்த வேலையை கொடுத்தார், இதை விட மதிப்பான வேலையை கொடுத்தார், இதை விட உயர்ந்த சம்பளம் உள்ள வேலையை கொடுத்தார். என்னை பெரிய சிங்காசனத்தில் அமர வைத்தார் என் தேவன். நான் என்ன செய்வேன்னா, வேலையை விட்டுட்டு வந்த டயத்தில் நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் அது தேவன் அமல வச்ச கிருபை. எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுவேன். காலையில் எழுந்திப்பேன், எக்ஸசைஸ் பண்ணுவேன், ஒரு தியானம் பண்ணுற மாதிரி இயேசுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் பஸ்ஸில் போகும்போது சொல்லுவேன், வாக்கிங் போகும்போது சொல்லுவேன். எப்பெல்லாம் சும்மா இருக்கணும், வாசிக்காமல் இருக்கணும், வேலை செய்யாமல் இருக்கணும், அப்போலாம் நன்றி சொல்லிகிட்டே இருப்பேன். அந்த நன்றி இயேசுவை அசைத்தது. அந்த நன்றி எனக்கு 2வது அரசாங்க வேலையை பெற்று தந்தது. இப்போ பாருங்கள், பவுல் சிறைச்சாலையில்
படித்த பாட்டு தேவனை அசைச்சிட்டு. பவுல் அடிபடும்போது, சட்டை கிழிக்கப்படும் போது பார்த்து கொண்டிருந்த தேவனால் அவரை துதித்து பாடும்போது அவரால் சும்மா பார்த்து கொண்டு இருக்க முடியவில்லை. கிரியை பண்ண தொடங்கிவிட்டார். பூமி அதிர்ச்சி, சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசையும்படி, கதவுகள் திறக்கும்படி, கட்டுகள் கலரும்படி. பூமி அதிர்ச்சின்னா கட்டிடெல்லாம் இடிஞ்சு விழுந்துடும், 1000 பேர் 2000 பேர் மரிச்சு போவாங்க, வீடு இதெல்லாம் மரம் எல்லாம் பூமிக்குள்ளே போயிடும். ஆனால் இந்த பூமி அதிர்ச்சி அந்த கட்டுகள் கலரவும் கதவுகள் திறக்கவும் மட்டுமே பயன்பட்டது. அதற்கு மேல் பூமி அதிர்ச்சி இல்லை. சிறைச்சாலை இடிந்து கீழே விழவில்லை. தேவையான அளவுக்கு பூமி அதிர்ச்சி. கதவுகள் திறந்தது, கட்டுகள் அகன்றது. நமக்கு எவைகள் கொடுக்கப்பட்டு இருக்கிறதோ, நாம் என்ன பெற்றுக்கொண்டு இருக்கிறோமோ அவைகள் நமக்கு போதுமானது. தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாக, சரியாக, போதுமானதாக செய்வார். சின்ன வீடு கொடுக்கப்பட்டிருக்கா, சின்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கா, எல்லாம் சரியாக கொடுத்துருக்கிறார். அதற்குள் வாழ்ந்து நாம் சுகித்திருக்க வேண்டும். தேவன் அதை உற்று கவனித்து பார்க்கிறார். ஏனென்றால் பெரியவற்றுக்கு அதிகாரியாக மாற்ற, இன்னும் பல ஜாதிக்கு நம்மை ஆசீர்வாதமாக மாற்ற, நாம் அதில் பொறுமையாக, மகிழ்ச்சியாக, தேவனுக்கு நன்றி சொல்லி, விசுவாசமாக அவர் கட்டளைப்படி நடந்து கொண்டிருந்தால் தேவன் கைகளால் நாம் கிருபைகளை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போது கதவு திறந்திருக்குது, கட்டுகள் இல்லை, சிறையை விட்டு ஓடிவிடலாம். ஆனால் பவுல் போகவில்லை. பவுல் போகவில்லை, சரி. ஆனால் மற்றவர்களும் போகவில்லை. ஏன்? அவனுடைய துதி பாடல், பவுலின் ஜெபம் அவர்களையும் கட்டுப்படுத்தி விட்டது. பவுலை சிறைக்கு தலைவனாக்கி விட்டது. அதனால் மற்றவர்களும் பவுலை போலவே சிறையை விட்டு போகவில்லை. இதை தெரியாத சிறை காவலன் தற்கொலை முயற்சி பண்ணுகின்றான். வாளால் தலையை வெட்ட முயற்சிக்கின்றான். பவுல் தடுக்கின்றான். அப்படி செய்யாத, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம்னு தடுக்கிறான் பவுல். ரோமருடைய ஆட்சியை பார்த்தீங்களா? ஆக்சுவலாக சிறைச்சாலையில் பூமி அதிர்ச்சி நடந்திருக்குது, செவர் அசைஞ்சிருக்குது, கதவுள்ள பூட்டெல்லாம் கலண்டுட்டு, எல்லா கைதிகள் உள்ள தொழு மரத்தில் உள்ள கட்டுக்கள்லாம் கலண்டுட்டு. இதனால் குற்றவாளி அந்த சிறைக்காவலன் ஆக மாட்டான். நம்ம அரசாங்கத்தில் விசாரணை கம்சம் வச்சாங்கன்னா அவன் ஆக மாட்டான். ஆனால் ரோமர் ஆட்சியில் பாருங்கள், அப்படி நடந்தாலும் அவங்க குற்றவாளி ஆக்கப்படுறாங்க. ஏன் நீ சிறைக்கதியை வெளியே விட்ட, எது நடந்தான்னு நீ பார்த்து பிடிச்சி வச்சிருக்கன்னு அப்படின்னு நிர்வாகம் அவ்வளோ நேர்மையாக, அவ்வளோ திறம்பட நிர்வாகம் பண்ணியிருக்கிறாங்க ரோமர். அதனால தான் அவன் தற்கொலைக்கு முயற்சி பண்ணுறான். ஏன்னா இது வெளியில் வந்தால் கண்டிப்பாக அவனுக்கு மரண தண்டனை தான். அதை தாங்க முடியாமல் தான் தற்கொலைக்கு முயற்சி பண்ணுறான். கதவுகள் திறந்து விட்டதால் ரோமர் எல்லோரும் ஓடி போய்விடுவார்கள் என்று உணர்ந்து தற்கொலை பண்ணான். ஆனால் பவுல் இருந்ததால் அவனால் மற்றவர்களும் இருக்க வைக்க முடிந்தது. இப்போது சிறைக்காவலன் ஓடி வர்றான். இந்த ஆச்சரியத்தெல்லாம் பார்க்க, இந்த அற்புதத்தெல்லாம் பார்க்குறான். பவுலின் காலில் விழுந்து ரட்சிக்க நான் என்ன செய்ய வேண்டும்னு கேட்குறான். பவுல் ரட்சிப்பை பற்றி அவன்கிட்ட சொன்னானா? பவுல் நடத்தையால் ஊழியம், செயலால் ஊழியம், வாயால் அல்ல ஊழியம், வெற்று வார்த்தையால் அல்ல ஊழியம், பரிசுத்தத்தால் ஊழியம், ஆவியின் கனிகளால் ஊழியம். இப்போ எனக்கு ஒரு சம்பவம் நினைவு வருது. இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். என் ஒய்ஃப் இருக்கும்போது ஜெபக்கூட்டம் நடந்துகிட்ருக்கு, நான் பின்னாடி உட்காந்துட்ருக்கிறேன். அப்போது ஒரு அம்மாவை ப்ரேயர் பாயிண்ட் கொடுக்க சொன்னோம். அந்த அம்மா ப்ரேயர் பாயிண்ட் கொடுக்குறது போல பிரசங்கமே பண்ணிட்டு 6-7 நிமிஷம் பிரசங்கமே பண்ணிட்டு அந்த அம்மா பிரசங்கம் பண்ணிட்டு போய் உட்காந்துட்டு தண்ணி குடிக்குது.
தண்ணி குடிக்குது. தண்ணி குடிச்சிட்டு பாட்டில் கீழே வைக்கவும் பக்கத்தில் உட்காந்துருந்த அம்மா தண்ணி கேட்குது. அந்த அம்மா கொடுக்க மாட்டேன்ட்டு. அந்த அம்மா பிரசங்கத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணிச்சுங்கிறீங்க? அந்த பக்கத்தில் உள்ள அம்மா ஒரு பழைய சேலை கட்டி இருக்குது. ஒரு பாவப்பட்ட அம்மாவாக இருக்குது. இந்த அம்மா தண்ணி கொடுக்கல. பார்த்தீங்களா? இதுதான் ஆவியின் கனிகள் இல்லாத ஊழியங்கள். ஆவியின் கனியில் தான் ஊழியம். நமது வாழ்க்கையும் நடத்தையும் தான் ஊழியம். ரட்சிப்பு இதுதான் ரட்சிப்பு. இந்த ஊழியம்தான் எழுப்புதலை கொண்டு வரும். பரிசுத்தம் இல்லாமல் பெருங்கூட்ட மக்களோ ஆர்ப்பாட்டமான காரியங்களோ அரசியல்வாதிக்கு ஏற்றதாக இருக்கலாம். ஆனால் இயேசுவுக்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை. எழுப்புதலுக்கு ஆவியின் கனி வேண்டும். இல்லாவிட்டால் எல்லாம் வீணான காரியங்கள். பவுல் சிறையை விட்டு ஓடியிருந்தால் விளைவு சிறைக்காவலன் குடும்பமே ரட்சிக்கப்பட்டிருக்காது. பவுல் சிறையில் இருந்ததால் சிறைக்காவலன் குடும்பமே ரட்சிக்கப்பட்டது. அடுத்து ஒரு வினோதமான காரியத்தை பாருங்கள். வசனம் வாசி கேட்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16வது அதிகாரம் 37வது வசனம். அதற்கு பவுல், ரோமராகிய எங்களை அவர்கள் நியாயம் விசாரியாமல் வெளியரங்கமாய் அடித்து சிறைச்சாலையிலே போட்டார்கள். இப்பொழுது இரகசியமாய் எங்களை விடுதலையாக்கிறார்களோ? அப்படி அல்ல, அவர்களே வந்து எங்களை வெளியே அழைத்து அனுப்பிவிடட்டும் என்றான். பாருங்க, பவுலுக்கு வீடு சிறைச்சாலையும் ஒன்று தான். பவுலுக்கு சிறைச்சாலை ஒன்றும் கஷ்டமான இடம் இல்லை. அவருக்கு சாப்பாடு, தூக்கம், வசதி எதுவும் தேவையில்லை. இயேசுவை அறிவிப்பது மட்டுமே அவரின் தேவை, மகிழ்ச்சி. அதுவே அவருடைய உயிர். மற்றவைகள் எல்லாம் ஒன்றுமில்லை அவருக்கு. ஜெயிலில் விட்டு போனோன்னா ஓடிடல. அவர் இருக்கார் ஜெயிலில். அவர் நான் ரோமன் என்று பொது இடத்தில் சிறையில் போட்டு ரகசியமாக வெளியே விடுவானோ? நீ வந்து என்னை வெளியே விடுங்கிறாரு. அப்போ தான் நான் போவோங்கிறாரு. அதிகாரிகள் வந்து அவர்கிட்ட பணிவாக வேண்டிக் கொண்ட பிறகு தான் அவர் போனார். தேவ மனுஷனுங்கிறத மற்றவர்களுக்கு பவுல் எல்லா இடத்துல நிரூபிச்சிட்ருக்கிறாரு. அவர்களின் அந்த அதிகாரியின் தவறுகளை அவருக்கு விளங்க வைத்து கொண்டு இருக்கின்றார். அடுத்து பவுல் யூதர்கள் என்ன பட்டம் கொடுக்காங்கன்னு பார்ப்போம். பவுலுடைய எதிரிகள் அவருக்கு பட்டம் கொடுக்காங்க. வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17வது அதிகாரம் 6வது வசனம். அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரரையும் பட்டணத்து அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு வந்து, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். பார்த்தீங்களா? உலகத்தை கலக்கிறவர்கள். யாருக்கு பட்டம்? பவுலுக்கு பட்டம். எப்படின்னா, அந்த தெசலோனிக்கே பட்டணத்தில் எதிர் ஊழியம் பண்ணுறவங்களுக்கு பவுலை பற்றி தெரிஞ்சிட்டு, பவுல் ஊழியத்தை பற்றி அவங்க கேள்விப்பட்டிருக்கிறாங்க. பவுல் உலகம் முழுவதும் இயேசுவை பிரசங்கிக்கிறார். அவர் போகிற இடத்துலலாம் பெருங்கூட்டம் அவர் கூடுது. யூதர்கள், கிரேக்கர்கள், புறஜாதி மக்களை பவுல் தன் பக்கம் இழுத்து விட்டார். உலகத்தையே பவுல் இயேசு பக்கம் திருப்பி விடுவார் போல் தெரியுது. அதனால் பவுலை நம்ம தெசலோனிக்கே பட்டணத்தில் விடக்கூடாதுன்னு அவங்க முடிவு பண்ணி அவருக்கு பயந்து அந்த எண்ணத்தோடு இருக்கிறாங்க. பவுல் விடுவாரா? அவங்க ஊரான தெசலோனிக்கே பட்டணத்துக்கு பவுல் வராரு. அங்கே கூட்டத்தை கூட்டிட்டார். இவன் என்ன செய்யனே தெரியல. ஊர் அடங்குது. பவுல் தங்கியிருந்த வீட்டை சுற்றி வளைச்சிட்டாங்க. பவுலை வெளியில் கூட்டிகிட்டு வந்து அதிகாரிகள்கிட்ட அவரை சமர்ப்பித்து அவரை காட்டி அவர் செய்த குற்றத்தை சொல்லி ஜெயிலில் போடணும்னு சொல்லி அந்த வீட்டை சுற்றி பவுலை வெளியில் வான்னு கத்துறாங்க. ஆனால் அந்த வீட்டுக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க? பவுலை வேறு வழியாக வேறு ஊருக்கு அனுப்பிட்டாங்க. பவுலை பாருங்கள், அங்கே ஜெயில் அதிகாரி வந்து சொன்னாதான் போகும்னு சொன்ன பவுல் இங்கே பின்வாசல் வழியாக போயிட்டார். பவுலுக்கு ஊழியம்தான் முக்கியம். நான் அங்கிற அகங்காரம்லாம் கிடையாது பவுலுக்கு. அடுத்து ஒரு பெரிய ஆச்சரியத்தை பார்க்க போகிறோம். இப்போ போன இடம்லாம் பவுலுக்கு ஊழியத்தில் வெற்றி, எல்லா இடத்துலையும் வெற்றி, எவ்வளோ எதிர்ப்பு இருந்தாலும் வெற்றி. ஆனால் அந்தேனா பட்டத்தில் பவுல் ஊழியம் தோற்று போகிறது. ஏன் என்று பார்க்க போகின்றோம். பவுல் அந்தேனா பட்டத்துக்கு போன போது
ஒரே விக்கிரகம், எங்கே பார்த்தாலும் விக்கிரகம். பவுலால் அதை பார்க்கவே முடியல. ஆவியில் வைராக்கியம் கொண்டு அவர் எல்லாத்தையும் பேசுகிறார். இயேசுவை பற்றி சம்பாசிக்கிறார். ஜெப ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணுறார். யூதர்கள்கிட்டையும் சந்த வெளியிலையும் போய் இயேசு தான் கிறிஸ்துன்னு சொல்கிறார். அவர் தான் மெய்யான தேவன் சொல்கிறாரு. தினமும் சம்பாசிக்கிறார். தினமும் அவர்களுக்கு போதனை பண்ணுகின்றார், புத்தி சொல்கின்றார். பவுல் தனது வழக்கத்தின்படியே இப்படி செய்வார். பிறகு தெசலோனிக்கேயர் மற்றும் எதிர் ஊழியக்காரங்க வருவாங்க, அவரை விரட்டுவாங்க, அவர் ஓடி போயிடுவார். இதுதான் வழக்கம் நடக்குது. ஆனால் இந்த பட்டணத்தில் வித்தியாசம் நடந்துச்சு பாருங்கள். பவுலை கூட்டிகிட்டு போய் பெரிய ஒரு மேடையில், அது பேர் மார்ஸ் மேடைன்னு பேர், அந்த மேடையில் அவர் ஏற்றி வச்சு, நீ சொல்லுங்கய்யா, நாங்கள்லாம் கேட்குறோன்னு அவங்க சுற்றி நிற்கிறாங்க. இது பவுலுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. அந்த பட்டணத்து வழக்கம் என்னென்னா, புதுசாக நூதனமாக நவமான காரியங்களை யாராவது சொன்னாங்கன்னா அந்த மேடையில் ஏற்றி சொல்லி சுற்றி நின்று அவங்க கேட்பாங்க. அது அவங்க பொழுதுபோக்கு. பவுல் பார்த்தாரு, எப்பா இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிட்டே, இது நல்ல வாய்ப்பு என்று பவுலுக்கு மிக்க மகிழ்ச்சி பட்டிருப்பார். ஏனென்றால் ஓட விட்டு விரட்டின பவுலுக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. உடனே பவுல் யோசிக்கிறார், நல்ல சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்திக்கணும்னு யோசிக்கிறார். மூளையை பயன்படுத்துகிறார். பவுல் அந்த ஊரை சுற்றி பார்க்கும்போது ஒரு இடத்துல அறியாத தேவனுக்கு என்று ஒரு பலிபீடம் இருந்துச்சு. அந்த அறியப்படாத தேவன் தான் இயேசுன்னு சொல்லி இந்த மக்களை எல்லாம் இயேசு பக்கம் திருப்பி விடலான்னு நினைச்சிடுறார். மிகவும் சந்தோஷப்பட்டார். ஏன்னா நமது அறிவால், திறமையால், விவேகத்தால் நாம் கண்டுபிடிச்சிட்டோம், ஒரு புது வழியை கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு புது கண்டுபிடிப்பு மூலமாக இந்த பட்டணத்தின் மக்களை எல்லாம் இயேசு பக்கம் திருப்ப போகிறோன்னு சொல்லி அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி, அதிக நம்பிக்கை. பேசுகிறார். எல்லோரும் கேட்கிறாங்க. ஆனால் ஏற்றுக்கொண்டவர்கள் மிகவும் சொற்பம். அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17வது வசனம், 32, 33வது வசனங்கள். மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்டபொழுது சிலர் இகழ்ந்தார்கள், சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். இப்படி இருக்க பவுல் அவர்களை விட்டு போய்விட்டான். பாருங்க, சிலர் இகழ்ந்தார்கள், சிலர் இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். பவுல் போய்விட்டான். அவனை யாரும் துரத்தலை. பவுல் போய்விட்டான். தோல்வி அவனை துரத்திட்டு அடுத்து கொரிந்து பட்டணத்துக்கு போகிறான். இங்கே என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். இங்கே அத்தேனை பட்டத்தின் தோல்வியை அவனுடைய புத்தி, அவனுடைய மூளை, அவனுடைய விவேகம், அவனுடைய எல்லாத்தையும் தூக்கி தூர வச்சுட்டு இயேசுவை மட்டுமே சொல்கிறான். வசனம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18வது அதிகாரம் 8வது வசனம். ஜெப ஆலய தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனானான். கொரிந்தியரில் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். பாருங்க, விசுவாசத்தோடு மட்டுமில்லை, அடுத்த கட்டத்துக்கு போய் ஞானஸ்நானம் பெற்றாங்க அநேகர். அந்த ஜெப ஆலய தலைவனே விசுவாசியாக மாறிட்டான். ஊழியம் நமது சாமர்த்தியத்தில் இல்லை, அறிவில் இல்லை, படிப்பில் இல்லை, பணத்தில் இல்லை, பதவியில் இல்லை. இயேசுவால் மட்டுமே ஊழியம். அவர் சிலுவையால், இரத்தத்தால், அவர் வார்த்தையால், அவர் கட்டளை கற்பனைகளால், அவர் உயிர்த்தெழுதலால் மட்டுமே ஊழியம். இதைப்போல நாம் நமது வாழ்க்கையில் சந்திக்கும் பிரச்சனை, தோல்வி, நஷ்டம், நோய், வறுமை எல்லாவற்றுக்கும் தீர்வு இயேசு மட்டுமே. அவரது குணங்கள் மட்டுமே. மன்னிக்கிற குணம், தாழ்மையான குணம், பொறுமையான குணம், நீடிய சாந்தமான குணம், கீழ்ப்படிதல், இவைகளில்தான் வெற்றி உள்ளது. ஞானம், அறிவு, விவேகம், இதன் மூலம் உழைப்பு, சிக்கனம், சேமிப்பு இவைகளை கைக்கொண்டால் மகிழ்ச்சி, சமாதானம், போதுமென்ற மனம், ஆரோக்கியம், ஒழுக்கமான சந்ததி எல்லாம் நமக்கு கிடைத்துவிடும். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ஜெபம். பரலோக பிதாவே, பவுலிடம் உள்ள ஞானம்,
அறிவு, உண்மை, விசுவாசம் எங்களுக்கு வரட்டுமப்பா. அதை எங்களுக்கு தாருமப்பா. நாங்கள் கெஞ்சி வேண்டுகிறோமப்பா. இயேசுவே, அதை தாருமப்பா. அதை தந்து அவரை போல அப்பழுக்கற்ற உண்மையான உத்தமமான உங்களுக்கு மனதுக்கு பிடித்த உங்கள் வீட்டிலெல்லாம் உண்மையாக இருக்க ஊழியக்காரனாக மாற்ற எங்கள் மேல் கிருபை பாராட்டும் பிதாவே. ஆமேன்.